நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு சோயா கிரானியூல்ஸ் வச்சு, அதாவது சோயா உருண்டைகள் கிரானியூல்ஸ் இந்த தடவை சோயா உருண்டையும் பட்டாணியும் சேர்த்து ஒரு மசாலா பண்ணலாம். இது நான் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஒரு பேன் அடுப்புல போட்டிருக்கேன். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் இந்த மசாலாவுக்கு அதிகமா வேணும், அதனால எண்ணெயை ஊற்றிடுறோம். இதுல நான் ஒரு அரை கப்பு நரக்க பட்டாணி எடுத்திருக்கேன். நான் ஃப்ரோசன் பட்டாணி வச்சிருந்தேன், அதனால எடுத்தேன். பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்க அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. இது இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சோயா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15-20 சோயா அந்த உருண்டைகள் அந்த எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். அரை மணி நேரம் கூட ஊற விடலாம். அதுக்கப்புறம் நல்லா அதை வடிகட்டிட்டு பச்சை தண்ணியை பிடிச்சி ஒரு 4 தடவை புழிஞ்சு மாற்றி அலசணும். அப்படி அலசுனீங்கன்னா தான் இது வாசனை நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வதக்க போகிறோம். நல்ல பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா விதை நீக்கி ஓரளவு விதை நீக்கி அடுக்கியிருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். பூண்டு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது இஞ்சி பூண்டு வாயில் தட்டுப்பட பிடிக்கல அப்படின்னா நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மசாலா, அதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 5 சின்ன வெங்காயம் இதை எடுத்திருக்கேன். இதை ஒரு விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நமக்கு பிடிச்சிருந்தா சோம்பு சேர்த்துக்கங்க, அல்லது பட்டை சேர்த்தும் தாளிச்சுக்கலாம். நான் இந்த 2 சோம்பு தான் தாளிக்க போகிறேன். இந்த சோம்பு வாசனை அவரோட விருப்பங்க. இதுலேயே வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். எல்லாத்தையுமே அந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்கன்னா பைண்ட் ஆகணும். நல்லா இந்த வெங்காயம் வதங்கும் போதே சோயாவை அதோட போட்டுருங்க. போட்டு சோயாவும் நல்லா வதங்கணும். இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பை போட்டுடலாம். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். நான் மிதமான தீயில வச்சுதான் வதக்கிறேன். இது வதங்கட்டும். தக்காளி எல்லாம் அப்புறமா சேர்க்கலாம். இதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலாவை நல்ல ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வாயில தட்டுப்பட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டு இதுல சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அது வதக்கிட்டேன். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷமா வதக்குறேன். தக்காளியை நறுக்கி போடலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். பட்டாணி இதோட அரைச்ச விழுது அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த விழுதையும் அதோட சேர்த்துறேன். கொஞ்சமா தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அந்த உப்பையும் சேர்த்துடலாம். நீ பார்த்துட்டு வேணும்னா தூளுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கணும். ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சிருக்கேன். தீயை குறைச்சி வச்சிருக்கேன். அப்பப்போ திறந்து கிளறிட்டு அப்புறம் தீயை தூண்டி நம்ம கிளறிடுவோம். மசாலா மூடி எடுத்துட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், விருப்பம் இருந்தால். இல்லைன்னா இந்த வாசனையே தாராளமாக போதும். அப்புறம் கருவேப்பிலை, இது மட்டும் கொஞ்சம் முக்கியம். கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு கருவேப்பிலை கட்டாயம் வேணும். கிண்டி இதை போட்டுடுங்க. அவ்வளோதான். பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. வேற பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதை சாதத்துல கலந்து சாப்பிட, தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். இது ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பட்டாணியும் சோயாவும் ஒரு மசாலா. நான் சொன்ன மாதிரி இது சாதம், சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் பொருந்தும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்காது. ஒருவேளை தோசைக்கு நீங்க மேலே தடவிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன்.
நிச்சயமா நேர்காண உங்களுக்கு அதுல சில விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். அந்த மாதிரி பயனுள்ளதா நினைச்ச ஒரு விஷயத்த பத்தி கமெண்ட்ல நீங்க எழுதுனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு வெயிட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.